உணவானது எளியதாக, மிதமான அளவுடன் இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உண்ணப் பழகிக் கொள்ளுங்கள். சரிவிகித உணவாக, சத்துள்ள உணவாக சாப்பிடுங்கள். தினமும் குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சி செய்வது நல்லது. குறிப்பாக யோகாசனம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. நீண்ட நடைப்பயிற்சியிலோ அல்லது சுறுசுறுப்பான விளையாட்டு பயிற்சிகளிலோ அன்றாடம் ஈடுபட வேண்டும். நேர்மையாக இருங்கள். உழைத்து சம்பாதியுங்கள். நியாயமான வழியில் அல்லாமல் பணத்தையோ பொருளையோ யாரிடமும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெருந்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று உள்ள உடைமைகளையும் குறைக்கப் பாருங்கள். எளிய வாழ்க்கையில்தான் உயரிய சிந்தனைகள் உருவாகின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள். மௌனமாக இருப்பது நல்லது. ஆனால் அதற்கு தேவையான மன அடக்கம் நமக்கு இருப்பதில்லை. உண்மையை நாடுபவர்களுக்கு மௌனம் பெருந்துணையாகும். மௌனத்தால் மனதில் உள்ள தயக்கம் விலகி தெளிவான முடிவினை எட்ட முடியும். பேசாமல் இருப்பது மட்டுமே மௌனமாகாது. அவசியமில்லாதவற்றை மனதில் சிந்திக்காமல் இருப்பதே மௌனம். விரதம் என்ற பெயரில் மனதோடு போராடிக் கொண்டிருப்பது நல்லதல்ல. மனதை பூரண அமைதியில் தவழச் செய்வதே சரியான மௌனமாகும். மௌனம் பழக பழக ஆண்டவனின் குரலை நம்மால் கேட்க முடியும். சத்திய வேட்கை உடையவர்கள் பழக வேண்டிய அடிப்படை குணம் மௌனம். கோபத்தை போக்கி சாந்த குணத்தை வளர்த்துக் கொள்ள மௌனத்தைப் போல சிறந்த துணை வேறில்லை. எல்லா நேரங்களிலும் கடவுளை நினையுங்கள். குறைந்த பட்சம் காலை மாலையில் கடவுளை தியானிப்பது மிகவும் நன்மை தருவதாகும்.